கனடா, மெக்சிகோ மற்றும் சீனாவுக்கு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் அறிவிப்பு தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வரி விதிப்பு நிச்சயம் அமல்படுத்தப்படும் என்று ட்ரம்ப் தற்போது கூறியுள்ளார். இதில் சீனாவுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பால் சர்வதேச அளவில் வர்த்தக போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று தனது சோசியல் மீடியாவில் இதுகுறித்து அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். மார்ச் 4ஆம் தேதி முதல் இந்த அறிவிப்பு அமலுக்கு வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இவரின் அறிவிப்புப்படி கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் 25% வரியும், சீனாவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 10%துடன் கூடுதலாக 10% வரியும் விதிக்கப்படும். ஓபாய்ட் மற்றும் ஃபென்டனில் போதைப் பொருட்கள் கனடா, மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்குள் நுழைகின்றன. ஒரு மாதத்திற்கு முன்னரே வரி எச்சரிக்கை விடுத்தும் இந்த போதைப் பொருட்களின் சப்ளை குறையவில்லை. இது குறையாத வரை வரியும் குறையாது. எனவே திட்டமிட்டபடி வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் கூறியிருக்கிறார். வரி விஷயத்தில் ட்ரம்ப் வேதாளமாக இருக்கிறார் என்றும், எவ்வளவு சொல்லியும் வரி என்னும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொள்கிறார் என்றும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்துள்ளனர். அமெரிக்க மக்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் அமெரிக்காவிலேயே கிடைப்பது கிடையாது. உதாரணமாக மரங்களை எடுத்துக் கொள்ளலாம். நம் ஊரில் உள்ளதைப் போல அமெரிக்காவில் வீடுகள் கான்கிரீட் கொண்டு கட்டப்படுவது கிடையாது. பெரும்பாலும் மரங்களில்தான் வீடுகள் கட்டப்படுகிறது. அவ்வளவு வீடுகளை கட்ட தேவையான அளவுக்கு மரங்கள் அமெரிக்காவில் கிடையாது. எனவே சீனாவிலிருந்து அங்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்படி மெக்சிகோவிலிருந்து வாகன உதிரி பாகங்களும், கனடாவிலிருந்து வேறு சில பொருட்களும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த வணிகம் மேற்குறிப்பிட்ட 3 நாடுகளுக்கும் நல்ல லாபம்தான். ஆனால் இவர்கள் லாபத்தில் கை வைக்கும் விதமாக சீனா, மெக்சிகோ மற்றும் கனடாவின் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. ட்ரம்பின் வரி காரணமாக அமெரிக்காவில் இந்நாட்டின் பொருட்களின் விலை உயரும். விலை உயர்வு காரணமாக அமெரிக்க மக்கள் இந்த பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பார்கள். இதனால் மேற்குறிப்பிட்ட 3 நாடுகளின் வர்த்தகம் பாதிக்கப்படும். உலகமே அமெரிக்க டாலரை தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் இந்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டால் 3 நாடுகளும் பதிலுக்கு வரியை விதிக்கும். பதில் வரியால் அமெரிக்கா கடுப்பாகி மீண்டும் வரி விதிக்கும். இப்படி மாறி மாறி வரியை விதித்துக் கொண்டால் அது வர்த்தக போருக்கு தான் வழிவகுக்கும். இதனால் இந்தியாவுக்கு சில நன்மைகள் இருந்தாலும் பாதிப்புகளும் கடுமையாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.